நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து யூ டோன்ட் ஹேவ் த வாண்ட். ஸோ யூ டோன்ட் ஹேவ் த வாண்ட்டுன்றதில் வந்து நான் என்ன மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஒரு பாண்ட் இருக்குது, அதாவது தண்ணி பாண்டு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் கழுத்தை பிடிச்சி அந்த தண்ணி உள்ளே உங்களை முக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து தண்ணி உள்ளே இருக்கீங்க இப்போது, அதாவது உங்கள் உடம்பு எல்லாமே வெளில தான் இருக்குது, நீங்கள் உங்கள் தலை மட்டும் தண்ணி உள்ளே இப்படி முங்கியிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணும் யோசிச்சு பாருங்கள். தண்ணி உள்ளே முக்கியிருக்கீங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னது? வெளியே வர்றது. வேறு எதை பற்றி யோசிப்பீங்களா? கிடையாது. வெளியே வர்றதை தவிர நீங்கள் வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. ஆக்சுவலி எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. உள்ளே இருக்கீங்கன்னா எனக்கு என்ன வேணும்? ஏர் வேணும், இப்போது மூச்சு விடணும், வெளியே வரணும். அது நீங்கள் வெளியே வரத்துக்கு என்ன நல்லா பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் பண்ணுவீங்க. கையை பிடிச்சி எடுப்பீங்க, பட்டுன்னு இப்படி வெளியே வர பார்ப்பீங்க. நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து வர்றதுக்கு என்ன நல்லா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவீங்க. இதில் என்ன மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே இருக்கும் போது நான் ரீல்ஸ் பார்க்கணுன்னு யோசிக்க மாட்டீங்க, இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிக்க மாட்டீங்க, இல்லை அங்கே போகலாம் யோசிக்க மாட்டீங்க, இங்கே போகலாம் யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஒரே விஷயந்தான். அப்போதைக்கு உங்கள் உலகத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஒரே விஷயந்தான், தண்ணியிலேருந்து வெளியே வரணும். ஸோ இதுதான் இந்த வாண்ட் அப்படின்ற வேர்டோட பவர். ஸோ இந்த கதையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் அதுக்கு பண்ணுவீங்க. ஸோ இந்த வாண்ட்டுன்ற வேர்டோட பவரை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு கோல் இருக்குது, ஆனால் அதில் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அந்த கோலுக்கு வந்து இந்த வாண்ட்டுன்ற வேர்டோட பவரை வர வைக்கணும், அதாவது உங்களுக்கு அது வேணும், ரொம்ப கிளியராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறத செய்யுங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஒய் அப்படின்னு எழுதுங்க. அது கீழே உங்களுக்கு எதுக்கு அந்த கோல் வேணும்னு எழுதுங்க. அதை எழுதிருப்பீங்கள்ல எதுக்குன்ட்டு, அது எதுக்குன்னு எழுதுங்க. அது எதுக்குன்னு எழுதுன எதுக்கு திரும்ப எதுக்குன்னு எழுதுங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எழுதினே வாங்க. அந்த மாதிரி ஒரு 20 எழுதுங்க போதும். 20 இல்லை 15, 20 அந்த மாதிரி எழுதுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை எழுதிட்டோன்னே நீங்கள் அந்த எழுதியிருக்க ஒய்யை வந்து திரும்ப 2-3 வாட்டி பாருங்கள். அதை அப்படியே படித்து பாருங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸு இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ எதுக்குன்றது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதை ரொம்ப க்ரேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த கோல் அப்போ தான் க்ரேவிங்கே ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணுமே, இந்த கோல் வேணுமே அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எதுக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் தம்க்கு எதுக்கு கோல் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கே தெரியாது. இதுதான் ட்ரூத். லாஸ்ட் அண்ட் கடைசி ஸ்டெப் வந்து விஷுவலைசேஷன். இந்த வீடியோவை நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். ஸோ விஷுவலைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட்லேயே இருக்குது விஷுவலைசேஷன்ட்டு. உங்கள் கோல்ஸை வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்ன்றதை இமேஜின் பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் அதை பண்ண தேவையில்லை. ஏன்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு என்னென்னா, இப்போ ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அதை பண்ணுறத வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு குட் ஃபிசிக் வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த குட் ஃபிசிக்கு அட்டைன் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இமேஜின் பண்ண மாட்டேன். அந்த குட் ஃபிசிக் வேண்டியதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதை விஷுவலைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெய்லி அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதையும் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இவென்ச்சுவலி போக என் சப்கான்ஷியஸுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு. ஆனால் நான் ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டேன், வெறும் விஷுவலைஸ் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் என் சப்கான்ஷியஸ் வந்து நம்பும் இவன் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டான்ட்டு. இது உண்மை. நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் விஷுவலைஸ் பண்ணிங்கனாலே உங்கள் சப்கான்ஷியஸ் நம்ப ஆரம்பிச்சு இவன் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறான்னு நம்ப ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாத நேரத்தில் உங்களுக்கு மைண்டுக்கு தானாக ரிமைண்டர் வரும், இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ணணும், இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ணணும்னு. அப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு ஹேபிட்டையும் பில்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி நீங்கள் குட் ஃபிசிக் வந்துடும். ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குட் ஃபிசிக் வந்துடும். ஸோ இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. அந்த ப்ராசஸை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ப்ராசஸை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோவே அவ்வளோதான். பை.